வண்டி வந்து என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்சரில் என்எஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் ஒரு ஃபுல் இன்ஜின் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்பேர் பார்ட்ஸை வந்து அந்த லிஸ்ட்டை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வண்டியோட பீட் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துங்க. ஒரு ஃபுல் இன்ஜின் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் டேப்பட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எஸ்கே பைக்ஸில் ஸோ இந்த வண்டியை ஃபுல் இன்ஜின் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனல் டெலிவரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நம்மளோட எஸ்கேவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்ஜின் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கு மட்டும் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி எந்த வண்டியுமே எல்லாமே நம்ம இமீடியட்டாக கொடுத்துட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று தான். மற்றபடி எவ்ரி திங் ஒர்க்கப் பண்ணிட்டோம். நம்ம பாலிஷ் அண்ட் வாட்டர் வாஷ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கோம். பாருங்கள் வண்டி இன்ஜின் பீட்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வண்டிக்கு பேட்ரி கூட வந்து பேட்டரியில் இஷ்யூ இருக்குன்னு ஸோ பேட்ரி கூட நம்ம மாற்றிட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த வண்டியை ஒரு நீட்டாக ஒரு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரிக்காக நம்ம டெலிவரி வெயிட்டிங் பண்ணுறோம். எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபுல் இன்ஜின் ஒர்க்குங்க. ஸோ அதோடைய டெலிவரி கண்டிஷன் தான் இது. ஏன்னா நம்ம ஸ்பேர் மட்டும் போடுறோம். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.